Hello and welcome everyone. As usual, we will start with the great invocation. எல்லாம் கண்ண மூடிக்கலாம். மெதுவா inhale exhale பண்ணிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into minds of men. Let light descend on earth. From the point of love within the heart of God, let love stream forth into hearts of men. May Christ return to earth. From the center, where the will of God is known, let purpose guide the little wills of men, the purpose which the masters know and serve. From the center, which we call the rays of men, let the plan of love and light work out, and may it seal the door where evil dwells. Let light, love, and power restore the plan on earth. நல்ல ஒரு புன்னகையோட கண்ணை திறந்துக்கலாம். ஹலோ, வெல்கம். ஓகே, நம்ம பார்த்துருக்கிற புக் வந்து இரிட்டேஷன் த டிஸ்ட்ராக்டிவ் ஃபயர். நம்ம எரிச்சல் தானே இது, நம்மளை என்ன அவ்வளோ பாதிக்க போகுதுன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் நம்ம இந்த செஷன்ஸ்குள்ளே போக போக தான் தெரியுது, ஆக்சுவலாக நம்மளோட நிறையா விஷயங்களுக்கு இதுதான் பேஸ்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இது நம்ம எப்படிலாம் நம்மளை பாதிச்சிட்ருக்குங்கிறத தான் நம்ம இன்னும் பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ டோர்கம் இன்னைக்கு டாப்பிக்கில் என்ன ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து தாட்ஸ் கேரி இம்பெரல் விச் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை சம் கிரேட் இனிஷியேட்ஸ் அண்ட் டிசைபிள்ஸ் லைக் டு ஒர்க் பிஹைண்ட் த சீன்ஸ் ஸோ ஆஸ் நாட் டு அட்ராக்ட் நெகட்டிவிட்டி. சரிங்களா? ஸோ நம்மளோட எண்ணங்கள் என்ன செய்யுமா வந்து எண்ணங்கள்லே வந்து நிறைய இம்பெரலுங்கிற அந்த பாய்சன் வந்து கேரி பண்ணுமா. ஓகே, ஸோ அதனால தான் வந்து கிரேட் டிசைபிள்ஸ் கிரேட் இனிஷியேட்ஸ்லாம் என்ன செய்வாங்கன்னா அவங்களாம் வந்து சீனுக்கு பின்னாடி இருந்து தான் வேலை பார்ப்பாங்களாம், முன்னாடி இருந்து வந்து செய்ய மாட்டாங்களாம். எதனால அப்படின்னா வந்து என்ன செய்ய மாட்டாங்க சீனுக்கு பின்னாடி இருந்துன்னா நிறைய நல்லது செஞ்சுட்டு இருக்கிற விஷயங்கள் வந்து இவங்க தான் செஞ்சாங்கங்கிறதே நமக்கு தெரியாது. ஆனால் பார்த்தோன்னா அவங்க அவ்வளோ இடத்துல நல்லது செஞ்சுட்டு இருப்பாங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி தான் என்ன சொல்கிறாங்கன்னா எதனால அப்படி செய்வாங்க அப்படின்னா வந்து சீடர்களும் நிறைய பேர் அப்படி தான். சரிங்களா? அவங்களுமே என்ன செய்வாங்கன்னா அவங்க தான் இது செஞ்சாங்கங்கிறது தெரியாம நிறைய இந்த உலகத்துக்கு நல்லது செஞ்சுட்டு இருப்பாங்க. ஓகே, எதனால அப்படின்னா வந்து தேவையில்லாம இந்த மாதிரி ஒரு இம்பெரல் தாட்டோ இல்லை அந்த ஒரு இரிட்டேஷனுங்கிற ஒரு எனர்ஜியோ நம்ம மற்றவங்க கிட்ட இருந்து அவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக அவங்க அப்படி பொல்யூட் பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக அப்படி இருப்பாங்கிறாங்க. சரியா? இப்போ நீங்கள் நிறையா இப்போ நீங்கள் இதில் சொன்ன மாதிரி கிரேட் இனிஷியேட்ஸ் டிசைபிள்ஸ்ன்னு இல்லாமல் நீங்கள் நிறைய பேரை பார்க்கலாம். இப்போ டாட்டா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து அவர் நமக்கு என்ன செஞ்சுட்டு இருக்காருங்கிறதே தெரியாது. அவ்வளோ பேருக்கு தானம் தர்மம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிக்கிறதுக்கு ஃபீஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து வெளியிலே தெரிய மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நல்லது நிறைய நல்லது செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் அவங்க நிறையா செஞ்சுட்டு இருப்பாங்க. எதனாலனா நமக்கு அந்த பாதிப்பு இல்லாமல் இருந்தால் நல்லதுன்றதுனாலையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி டோர்கம் போட்டிருக்கோம். ஸோ இதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி பின்னாடி இருந்து இந்த மாதிரி உதவுற கிரேட் பீப்புள்ஸ் வந்து அவங்களால வந்து எந்த விதமான ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து ஒரு ப்ரெஷர் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இந்த மற்றவங்க கிட்டேருந்து வர்ற பாதிப்பு இல்லாமல் அவங்களால அவங்களோட வேலையை நல்ல விதமாக செய்ய முடியும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு சின்ன விஷயம்னால என்ன செய்கிறோம், ஒரு நாய்க்குட்டிக்கு பிஸ்கெட் போட்டோம்னாலும் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்க, ஃபேஸ்புக்கில் போடுறாங்க நாங்கள் இது செஞ்சோம் அது செஞ்சோன்னு சொல்லி ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும் அதை ஒரு பப்ளிசிட்டி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒரு இனிஷியேட் லெவலுக்கு போயிட்டீங்க, இல்லை ஒரு நல்ல சீடனை ஆகிட்டுருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் செய்கிற நல்ல காரியம் வெளியிலே தெரியாது, ஆனால் நிறையா நல்லது அவங்க செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ இதை தான் டோர்க்கம் என்ன சொல்கிறாங்கன்னா இதே தான் நமக்கும்னு சொல்கிறாங்க. நம்மளுமே வந்து எப்பப்பெல்லாம் எரிச்சல் அடைகிறோமோ அப்பப்பெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளை அறியாமே நம்ம மற்றவங்களுக்கும் பாய்சன் இல்லை இந்த இம்பெரலுங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்மளோட எண்ணங்கள்னாலே அனுப்பிச்சிட்டு இருக்குமா. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள்,
ஒருத்தவங்களோட லைஃப்பை பாதிக்கிறதுக்கு நம்ம நிறைய இடத்துல நம்மள அறியாமே நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், பாய்சன் நம்ம அனுப்பிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எப்பப்பெல்லாம் இரிட்டேட்டடாக இருந்து ஒரு என்ன சொல்லலாம், இரிட்டேட்டடாக இருந்து வேற ஒரு பீப்புள் பற்றின ஒரு தாட் வந்தால் என்ன ஆகும், நம்மள்ட்ட இருக்கிற இந்த இரிட்டேஷன்ன்ற எண்ணத்தில் கூட ஆட்டோமேட்டிக்காக அவங்கள போய் பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால நீங்கள் எப்பப்பெல்லாம் ஒரு எண்ணம் உருவாக்குறீங்களோ, முக்கியமாக ரொம்ப ரொம்ப இரிட்டேஷனாக உள்ள ஒரு பர்சன் இல்லை ஒரு பர்சனுக்குள்ள நிறைய இந்த இம்பெரலுங்கிற பாய்சன் இருக்கிற ஒரு நபர் ஒரு எண்ணம் உருவாக்குறதுனாலே ரொம்ப கேர்ஃபுல்லாக உருவாக்குங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே டோர்க்கம் வந்து மற்ற ஆளுங்களை சொல்லலை, இதை நீங்கள் யோசிங்க, இதே தான் உங்களுக்கும் சொல்லி நமக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிற இந்த புக்கை பற்றியோ இல்லை இந்த மாதிரி டோர்க்கமோட டீச்சிங்ஸ் தெரிஞ்சுக்கிறவங்களோ ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸில் இருக்கீங்க, நீங்கள் நிறைய மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு நல்ல ஒரு ஆன்மீகமாக முன்னேற்றம் அடைகிறதுக்கு சில செயல்கள் செஞ்சிட்ருக்கிறேன்னா இன்னும் பாருங்க, உங்களை அறியாமே நீங்கள் நிறைய இரிட்டேஷனுக்குள்ளே இருக்கிற நபராக இருந்தீங்கன்னா உங்கள் தாட்ஸ் மற்றவங்கள போய் விஷம் மாதிரி பாதிக்கும். நீங்கள் அவங்களுக்கு ஃபிசிக்கலாக விஷம் கொடுக்கவே தேவையில்லை, உங்கள் தாட்ஸே வந்து அவ்வளோ விஷமாக மற்றவங்கள போய் ரீச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களோட லைஃபுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு நம்மளும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக என்ன சொல்கிறாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க சொல்கிறாங்க. முக்கியமாக ஒரு சீடன் ஆகிறோன்னு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டி உங்கள் சட்டில் பாடிஸில் இரிட்டேஷனை எப்படி குறைக்கணுங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? அதே தான் இப்போ இந்த நெகட்டிவாக இருக்கிற அதே மாதிரி இந்த பாசிட்டிவாக நினைக்கிறப்ப என்ன ஆகும்னு சொல்கிறாங்கன்னா, பாசிட்டிவாக நம்ம நினைக்கிற சில விஷயங்கள் வந்து என்னென்ன விஷயங்கள், எங்கெங்கெல்லாம் இன்னும் நிறைய நல்லது பண்ணலாம், இல்லை நீங்கள் விஷன் அண்ட் கோல் ஒன்று வச்சுருக்கீங்க, இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம இவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும், இந்த வருஷத்துக்குள்ளே இவ்வளோ பேருக்கு இந்த ஆன்மீக பயிற்சியை கொண்டு போகணும், இல்லை இன்னொரு 2-3 வருஷத்துக்குள்ளே நம்மளோட சென்டர் எப்படி இருக்கணும், 2-3 வருஷத்துக்குள்ளே என்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நான் எப்படி இருக்கணும், நான் இப்போது எனக்கு இரிட்டேஷன் வருதுன்னா முந்திக்கு இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு, இன்னும் 2 வருஷத்தில் நான் அதை எவ்வளோ கம்ப்ளீட்டாக நான் இராடிகேட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கிரேட் ஐடியாஸ் உங்களோட இதாகவும் இருக்கட்டும், இல்லை இன்னும் மக்களுக்காக யோசிக்கிற சில நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், இன்னும் எவ்வளோ பேருக்கு நான் தியானம் சொல்லி கொடுக்க போகிறேன், எவ்வளோ பேருக்கு இன்னும் நான் டோர்க்கம் புக்ஸை நிறையா கொடுத்து அவங்களுக்கு அந்த டீச்சிங்ஸ்குள்ளே கொண்டு போக போகிறேன், எவ்வளோ பேருக்கு இன்னும் நான் ஹீலிங் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் எந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல்ஸில் இருந்தீங்கனாலும் அதில் உங்களால் இன்னும் பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும்னு நீங்கள் செய்கிறப்பையும், ப்ளஸ் ஒரு கிரேட் டீச்சரோட விஷனோட சேர்ந்து நீங்கள் வேலை பார்க்குறீங்க. ஸ்ப்ரெட் த டீச்சிங்ஸ். டோர்க்கமோட புக்ஸ் இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும். டோர்க்கமோட ஒரு விஷனே அதுதான், அவர் புக்ஸ் இன்னும் நிறைய பேர் படித்து அவங்களோட லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வரணும், நிறைய கிரேட் லீடர்ஸ் உருவாக்கணும் தான் டோர்க்கமோட ஒரு கிரேட் விஷனாகவே இருந்தது. ஸோ அந்த மாதிரி இன்னும் நம்ம எவ்வளோ பேரை இந்த மாதிரி டீச்சிங்ஸ்குள்ளே நம்ம கொண்டு வந்து இந்த மாதிரி செஷன்ஸ் எடுக்க ரெடி பண்ண போகிறோம். இதெல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்கனாலே டோர்க்கம் இங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சட்டில் பாடிஸில் இருக்கிற இந்த இம்பெரலுங்கிற பாய்சன் நிறைய நமக்குள்ளேருந்து குறைய ஆரம்பிக்கும், நிறையா நம்மள்ட்டேருந்து எலிமினேட் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ இது சில பேருக்கு ஈஸியாக இருக்கலாம், சில பேருக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் இவ்வளோ நாள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம என்ன செய்யலாம், இன்னையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எந்த ஸ்கூல்ஸில் இருந்தாலும் அதில் ஒரு குரூப்பாக சேர்ந்து இன்னும் என்னென்ன பெட்டராக செய்யலாம், இல்லை உங்கள் குருவோ இல்லை உங்கள் டீச்சரோட விஷன் அண்ட் மிஷன் கூட சேர்ந்து இன்னும் நம்ம எதை எப்படி நல்லா பண்ணலாங்கிறத நீங்கள் யோசிச்சாலே என்ன சொல்கிறாங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சட்டில் பாடிஸில் இருக்கிற இரிட்டேஷன் என்ன ஆகுமா, நிறைய எலிமினேட் ஆகி வெளியில் போயிட்டே இருக்குமா. சரிங்களா? செகண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பப்பெல்லாம் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கீங்களோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரு நல்ல ஹீலிங் ப்ராசஸாக உங்களுக்கு நடக்கும், சிகிச்சை கொடுக்க ஆரம்பிக்கும். எதுக்கு? உங்கள்கிட்ட இரிட்டேஷனை நிறையா குறைக்கிறது. சரிங்களா? ஸோ அதுக்குமே ஹெல்ப் பண்ணுது. மூணாவதாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹீலிங் ப்ராசஸும் இந்த மெடிடேஷன்லேருந்து வர்ற எனர்ஜியுமே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்பேஸையே, ஸ்பேஸ் மீன்ஸ் இந்த என்ன சொல்லலாம், இங்கே எல்லாமே என்னை சுற்றி இருக்கிற எல்லா ஸ்பேஸ் ப்ளஸ் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஸ்பேஸையுமே வந்து கம்ப்ளீட்டாக பியூட்டியால் சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருமா. ஸோ நீங்கள் எப்பப்பெல்லாம் மெடிடேட் பண்ணுறீங்களோ அதில் உங்களை மட்டும் அதுக்கு ஒரு நல்ல பியூட்டிக்குள்ளே கொண்டு போகாமல் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே பியூட்டிக்குள்ளே கொண்டு போகும். அப்போ நீங்கள் ஒரு பர்சன் ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்காங்க, ஒரு பர்சன் ரொம்ப உங்கள் மேலே கோவமாக இருக்காங்க, அவங்க எங்கள் மேலே மட்டும் எரிஞ்சு விழுறாங்க,
அப்போ நீங்கள் அந்த பர்சன் கிட்ட போய் நீங்கள் எதுவுமே சொல்ல தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்பேஸே வந்து நல்லா வந்து பியூட்டி ஆகிறப்ப என்னாகும், அதுவே போய் இன்னொரு பர்சனுக்கு ஒரு ஹீலிங் எனர்ஜியாக மாறும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக மெடிடேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னும் நிறையா நல்ல நல்ல தாட்ஸ் வச்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம். இன்னும் நீங்கள் உங்கள் கிரேட் டீச்சர்ஸ் கூட, உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல்ஸில் நீங்கள் எந்த ஸ்கூலில் இருந்தாலும் அங்கே நிறையா வந்து அவங்களோட ஒரு கிரேட் ஐடியாவாக இந்த மனித சமுதாயத்துக்கு என்ன ஹெல்ப் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா பிளான் அவங்க வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் அவங்க கூட போய் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி இந்த இரிட்டேஷனுங்கிற இம்பரல்ல நிறைய குறைக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறேன். சரிங்களா? ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நீங்கள் அதையும் ட்ரை பண்ணலாம். எனக்கு இவ்வளோ நாள் நான் கோவப்பட்டுட்டேன், இரிட்டேட் ஆகிட்டேன், நான் என்ன பண்ணலான்னு நினச்சிங்கன்னா இந்த 3 திங்ஸை பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆக போகுது, உங்களுக்குள்ள நிறைய சேஞ்சஸ், இரிட்டேஷன் நிறைய குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே, அடுத்த டோர்க்கம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சில பர்சன்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு எரிச்சலோடயே இருப்பாங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ் கூட முடிஞ்ச வரைக்கும் தள்ளி இருங்கிறாங்க. ஓகே, இதுவுமே வந்து நீங்கள் இப்போ உங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு ஒரு தூரத்து சொந்தம், பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்கன்னா ஃபைன். பட் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா வந்து நீங்கள் அவங்கள கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண வேணாம். உங்களோட ஸ்பேஸை எப்படி இன்னும் நீங்கள் பியூரிஃபை பண்ணலான்னு பார்த்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதுக்குள்ளே போங்க. ஸோ உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற பர்சனே ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்காங்க, அவங்களோட தாட்ஸ் எப்போ பார்த்தாலும் ரொம்ப இரிட்டேட்டடாக தான் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணாமல் இன்னும் நீங்கள் அவங்களுக்கு நிறையா நல்ல நல்ல தாட்ஸ் அனுப்புறதே வந்து அவங்களுக்கு ஒரு கிரேட் ஹீலிங்காக இருக்கும். ஸோ அதையும் டோர்க்கம் என்ன சொல்கிறாங்க, அந்த மாதிரி பர்சன் இரிட்டேட்டடாக இருக்காங்க அப்படின்னு தெரிகிறப்போ, இல்லை அவங்க அப்படி தான் எப்பயுமே தெரிஞ்சுதுன்னா டோர்க்கம் இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா, அவங்க கூட போய் நீங்கள் சண்டை போடுறத விட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் அவங்கள அந்த சண்டையிலேருந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். சரிங்களா? ஏன்னா நீங்கள் அந்த சண்டைக்குள்ளே போயிட்டு அவரோட இரிட்டேஷன் இன்னும் உங்களையும் பாதிச்சு நம்ம இவ்வளோ நாள் நீங்கள் செஞ்ச ப்ராக்டிஸு இதெல்லாம் வந்து இன்னும் கண்டாமினேட் பண்ணுறதுக்கு டோர்க்கம் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மாதிரி சண்டையை எஸ்கேப்னா என்னது, அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர், தவிர்த்துக்கிறது பெட்டர். சரிங்களா? நீங்கள் அந்த இடத்துல தான் போய் நீங்கள் உங்களோட என்னால் இப்படி பண்ண முடியும், என்னால் இப்படி பேச முடியும், நீங்களும் இரிட்டேட் ஆகாமல் இருக்கிறது டோர்க்கம் பெட்டர் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபைட்டெல்லாம் வந்து நம்ம லாஸ்ட் வீக்கும் அதை தான் தோணும், திருப்பியும் அதை டோர்க்கம் போட்டிருக்காங்க. ஏன்னா நிறைய ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வர இஷ்யூஸ் அதனால தான், அந்த இரிட்டேஷனால தான் வந்து நிறைய ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இஷ்யூஸ் வருது. ஓகே, ஸோ இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட் தேன் டு அவங்க கூட போய் சண்டை போட்டு இன்னும் நிறைய இரிட்டேட் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம், அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை அவாய்ட் பண்ணிருங்கிறாங்க. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி பர்சன்ஸ் கூட போய் நீங்கள் இன்னும் பேசி இரிட்டேட்டடாக இருக்கிற பேர்சன்ஸ்குள்ளே போய் பேசி சண்டை போட்டு நம்மளை கண்டாமினேட் பண்ணாமல் பாதுகாத்துக்கிறது பெட்டர். சரிங்களா? ஸோ இன்னும் நீங்கள் டோர்க்கம் ரொம்ப இதாக போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, இரிட்டேஷன் அண்ட் இம்பெரல் ஆக்டிவேட் ஜெர்ம்ஸ். ஓகே, இது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எப்பயாவது உங்களுக்கு தோணியிருக்கா, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த எரிச்சல் தான் வந்து உங்களை நிறைய கிருமியை வந்து நமக்குள்ளே நிறைய ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ சில பர்சன்ஸ்லாம் பார்த்தோன்னா அவங்களோட இம்யூன் சிஸ்டம் ரொம்ப லோவாக இருக்கும். கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பிள்ளைங்களுக்காகட்டும், இப்போ நிறைய பெரிய ஆளுங்களுக்கே அந்த மாதிரி வருது. அவங்களுக்கு கிளைமேட்டில் கொஞ்சம் சேஞ்ச் ஆனால் சளி பிடிச்சிரும்னு சொல்லுவோம். சில டைம் அவங்களுக்கு எதுவும் தூசி அலர்ஜி இருந்ததுனாலும் அவங்களுக்கு நிறைய தும்மல் வரும், அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இன்னும் வயிறு இஷ்யூ, ஒரு நாள் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் என்ன ஆகும், அவங்களுக்கு வயிறு ப்ராப்ளம் ஆகிடும், ஒன்று கான்ஸ்டிபேட் ஆகும், இல்லை லூஸ் பவுல் ஆகிடும். ஸோ இப்போ அதனால தான் இரிட்டபிள் பவுல்னு சொல்கிறோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது வந்து லூஸ் மோஷனும் ஆகுது, கான்ஸ்டிபேட்டும் ஆகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஜெர்ம்ஸ் கொடுக்குற கிருமி எல்லாமே எப்போ கூடுதுன்னா, ஒன்ஸ் ஒரு பர்சனுக்குள்ள நிறைய இரிட்டேஷனும் இந்த இம்பெரலுங்கிற பாய்சனும் இருக்கிறப்ப அந்த ஜெர்ம்ஸ் வந்து இன்னும் நல்லா என்ன செய்யுமா, ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். ஓகே, அப்போ நமக்கு நிறைய கிருமி தாக்குதலுக்கான, இப்போ கோவிடே பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு பெரிய ஜெர்ம்ஸ் தான், அதுவும் கிருமி தான். ஸோ அந்த மாதிரி கிருமிலாம் நமக்கு தாக்குதலுக்கு மெயின் காரணம் இரிட்டேஷன் தான். ஸோ நீங்கள் இப்போ கோவிடோட டைம்லையோ இல்லை இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஃபெக்ஷன் ஜெர்ம்ஸ் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய சிக்னஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து எந்த ஒரு பர்சன் வந்து ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்கிறவங்க வந்து டக்குன்னு அந்த இன்ஃபெக்ஷனுக்கு ஆளாயிருவாங்க. அதனால தான் கோவிடோட எல்லாருக்கும் கோவிட் வரல, சில பேர் கோவிட்லேருந்து தப்பிச்ச பர்சன்ஸும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் டோர்க்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கெல்லாம் இந்த இம்பெரல் இல்லை இரிட்டேஷனுங்கிற ஒரு
விஷயம் வந்து அவங்க ரொம்ப ரொம்ப அதுக்கு ஒரு அவங்கள்ட்ட ரொம்ப ஜாஸ்தி இல்லாதனால தான் அந்த டைம்லேருந்து பாதுகாத்து அவங்களுக்கு அந்த சிக்னஸ் வராமல் இருந்துக்கலாம். ஸோ இதையும் டோர்கமிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் கண்டாமினேட் ஆகிறதுக்கும் இந்த இரிட்டேஷன் ரொம்ப காரணமாக இருக்குது. ஆனால் இன்னொன்று, இந்த இரிட்டேஷன் வந்து என்ன செய்யும்னா உங்களோட இம்யூன் சிஸ்டமே வந்து நம்மளோட ஆராவே வந்து நிறைய வீக் ஆக்கிடுங்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு இரிட்டேஷனோடு இருக்கிறப்போ உங்கள் ஆராவே வந்து ரொம்ப வீக்காக இருந்ததுன்னா அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு சிக்னஸ் ரொம்ப ஜாஸ்தி வரும். ஸோ உங்கள் ஆராவை பாதுகாத்துக்கிறதுக்கும் இந்த இரிட்டேஷனும் இம்பெரலும் இல்லாமல் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஓகே, மேபி இப்போ உங்கள் பிள்ளைங்களுக்குமே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவங்க ரொம்ப சிக்காகிறாங்க, நிறைய நேரம் கோல்டு, லாஸ்ட் வீக் அதையும் பார்த்தோம், கோல்டு காஃப்லாம் நிறைய வருதுனாலுமே டோர்கம் என்ன போட்டிருக்காங்கன்னா அதுக்கும் காரணம் இரிட்டேஷன் தான் மெயின் காரணம். இந்த இம்பெரலுங்கிற பாய்சன் தான் மெயின் காரணங்க. உங்களை நீங்களே யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் இம்யூன் சிஸ்டம் எப்படி இருக்குது? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா நீங்கள் லேஸுக்குள்ளே உங்களுக்கு இந்த ஜேர்ம்ஸ் இருக்கிற சிக்னஸ் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் நீங்கள் உங்கள் பாதிக்கப்படுவீங்க. சரிங்களா? இப்போ கிளைமேட் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கோல்டாக தான் இருக்குது. அப்போ எல்லாருக்குமே இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் கோல்டு வரணும்னா சிக்காவாங்கன்னா, எனர்ஜி வைஸ் கம்மியாக இருக்குது அதனால சிக்காவாங்கன்னா அப்போ எல்லாருக்கும் வரணும். எல்லாருக்கும் வர்றதில்ல, சில ஃபியூ பீப்புள்ஸ்க்கு தான் வருது. அதுவும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வருது. அதுக்கான காரணம் என்னதுன்னா இந்த இம்பெரலுங்கிற பாய்சன்னால தான். இந்த இம்பெரலுங்கிற பாய்சன் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்குள்ளேயுமே ஜெர்ம்ஸ் ஜாஸ்தியாக ஆக்டிவேட் ஆகும். இன்னொன்று, மற்றவங்களுக்குள்ள ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா, ஜெர்ம்ஸ் இருந்ததுன்னா அது ஈஸியாக இவங்களையும் கண்டாமினேட் பண்ணும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க, என்ன பண்ணக்கூடாது, இரிட்டேஷன் நிறையா நம்ம குறைக்கிறதுக்கான ஸ்டெப்ஸு எடுத்தே ஆகணும். இனிமேலாவது நம்ம ஆராவை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டா தான் என்ன ஆகும், இந்த ஜெர்ம்ஸ்லேருந்து நம்மளை நாம் பாதுகாத்துக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ அடுத்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாரும் இப்போ வீட்டில் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம், இல்லை ஹஸ்பண்ட் வீட்டில் வெளியில் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாரு, வந்தோடனே சாப்பிட உட்காடுறாங்க கை கழுவ. நிறையா ஃபேமிலிஸில் பார்த்துருக்கேன், ஒய்ஃப் என்ன செய்வாங்கன்னா சாப்பாடு போடுறப்ப தான் அன்னைக்கு வீட்டில் நடந்த பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி போடுவாங்க. ஓகே, நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். ஸோ அப்போ என்ன ஆகும், டோர்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ உங்களை அறியாமே ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறாங்க, ஹஸ்பண்டுக்கு அந்த ஒரு என்ன சொல்லலாம், ஒரு சாப்பிட்றப்போ போடுறது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக ஹஸ்பண்டுக்கு நம்ம என்ன சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஆரோக்கியம் இல்லாத உணவு. ஸோ அவங்க அந்த, ஏன்னா நம்மளோட தாட் அங்கே எப்படி இருக்குது, ஒரு நெகட்டிவான. சம்டைம்ஸ் என்ன சொல்லுவோம், இன்னைக்கு கேஸ் வந்தது ஆனால் என் கையில் ரூபா இல்லை அதனால வாங்க முடியல. அதை அந்த சாப்பிட்ற நேரம் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. இன்னொன்று, உங்களுக்கு 2-3 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா என்ன செய்வோம், அந்த பிள்ளைங்க நல்லதும் செஞ்சுருப்பாங்க. ஆனால் நம்ம இந்த டைமில் தான் வந்து பார்த்தோன்னா, இது நிறைய பேர் நம்மள அறியாமே பண்ணிட்டு இருக்கோம். அந்த டைமில் தான் பார்த்தோன்னா என்ன சொல்லுவோம், இன்னைக்கு எனக்கு இந்த பையன் இந்த தப்பு பண்ணான், இந்த பொண்ணு இந்த தப்பு பண்ணான், இவன் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க இது பண்ணாங்க, உங்கள் அண்ணா இது பண்ணாங்க, நம்ம அத்தை இது பண்ணாங்கன்னு சொல்லி சாப்பிட்றப்ப தான் பார்த்தோன்னா நிறைய இந்த மாதிரி நெகட்டிவ் இதை சொல்லிட்டே சாப்பாடு போடுறோம். ஸோ அப்போ அந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்வார், என்னை கொஞ்சம் நேரம் நிம்மதியாக சாப்பிட விட்றியான்னு. இது நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டோர்கமிங் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஹஸ்பண்டோட சிக்னஸ் குறைய ஆரம்பிக்கும், ஹெல்த்தில் நிறையா பாதிப்பு வரும். ரொம்ப முக்கியம், உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டும் நிறையா குறையுங்கிறாங்க. ஓகே, அப்போ சாப்பாடு, இரிட்டேஷன், சேவிங்ஸ் அக்கௌண்ட், இது மூணுத்துக்கும் என்ன உங்களுக்கு சம்மந்தம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த சாப்பாடு பரிமாறுறப்போ நம்ம இந்த மாதிரி நெகட்டிவாக பேசிகிட்டே இருக்கிறது அந்த பர்சனுக்கு டோர்கம் என்ன போட்டிருக்காங்கன்னா, அவங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டமில் நிறைய இஷ்யூஸ் வரும். அவங்க சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகாது. ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகிடும், அவங்களுக்கு சாப்பிடாம இருந்து இவளோட பேச்சு கேட்காம இருந்தாலே போதும்னு சொல்லி என்ன ஆகிடுவாங்க, சாப்பிட்றதே அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ அந்த ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபிசிக்கலாக போடுற சாப்பாடில் இவ்வளோ நெகட்டிவ் இமோஷன்ஸோடு சாப்பிட்றப்போ அந்த ஹஸ்பண்டுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் பாதிக்குது. அப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டம் பாதிக்கிறப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங் சென்டர்ஸ், அதுக்கு கரஸ்பாண்டிங் சட்டில் பாடிஸ் எல்லாத்துலேயும் பாதிப்பு வருது. இன்டைரக்டாக உங்கள் பேங்க்கில் ரூபா சேர்றதுலையும் குறைய ஆரம்பிக்கும்.
ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிற ஃபேமிலிஸில் பார்த்தீங்கன்னா சில நேரம் சேவிங்ஸே இருக்காது. ஸோ அதை தான் டோர்கம் இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்றப்போ நல்ல விஷயங்களை மட்டும் கேட்டுட்டு சாப்பிடுங்க, இல்லை சைலண்ட்டாக உட்காந்து சாப்பிட்றது பெட்டர். இது முக்கியமாக யாருக்கு? முக்கியமாக நீங்கள் வீட்டில் சர்வ் பண்ணுற பர்சன்ஸ் இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறது பெட்டர். இல்லாட்டி சர்வ் பண்ணுறவங்க இரிட்டேஷனாக இருக்காங்க, கோவமாக இருக்காங்கன்னா, நானே சர்வ் பண்ணிக்கிறேம்மா, நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சாப்பிட்றது அதோட பெட்டர். சரிங்களா? ஸோ டோர்கம் இங்கே அதை தான் என்ன போட்டிருக்காங்க, இட் இஸ் பெட்டர் நாட் டு ஈட் ஆர் கம்யூனிகேட் வித் பீப்புள். என்ன போட்டிருக்காங்க, ஒரு பர்சன் ரொம்ப ரொம்ப ஏற்கனவே எரிச்சல்ல இருந்து உங்கள் எனர்ஜி கன்சியூம் பண்ணிட்டு இருக்கிற பர்சன் கூட உட்காந்து நீங்கள் சாப்பிடாம இருக்கிறதும் பெட்டர், கம்யூனிகேட் பண்ணாமல் இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப பெட்டர். விட்டுட்டு ஓடி போயிருங்கன்னு சொல்லலை, பட் அவாய்ட் பண்ணுறது. இந்த மாதிரி 2 பேரும் ஏற்கனவே அந்த பர்சன் அப்படி இருக்காங்கன்னா அவங்க கூட உட்காந்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க. ப்ளஸ் அந்த மாதிரி பர்சன்ஸ் கூட பேசாமல் இருக்கிறது மிக மிக நல்லதுங்கிறாங்க. சரிங்களா? ஸோ தூங்குறப்பயுமே சொல்கிறாங்க, இப்போ ஒரு நாளில் உங்களுக்கு யார் கூடயோ பயங்கர சண்டை இருக்குது, மேபி உங்கள் ஆஃபீஸில் யார் கூடயாவது இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் யார் கூடயாவது இருக்கலாம். அந்த மாதிரி டைமில் நீங்கள் தூங்க போகிறப்போ கண்டிப்பாக இவ்வளோ இரிட்டேஷனோட தூங்கிறதுக்கு போகவே கூடாது. ஏன்னா டோர்கம் வந்து சொல்லியிருக்காங்க, ஸ்லீப் டைம் இஸ் த பெஸ்ட் டைம் ஃபார் யுவர் ஃபிசிக்கல் பாடி அண்ட் யுவர் சட்டில் பாடிஸ் டு கெட் ஹீல்டு. நீங்கள் எவ்வளோக்கு பீஸ்ஃபுல்லாக தூங்குறீங்களோ அவ்வளோக்கு உங்கள் பாடி ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆகிட்டே இருக்கும். உங்கள் எமோஷன்ஸ்லேருந்தும் ஹீல் ஆகும், உங்களோட மென்டல் பாடியும் ஹீல் ஆகும். ஃபிசிக்கல் பாடி ஹீல் ஆகிறதுக்கான பெஸ்ட் டைம் ஸ்லீப்பிங் டைம் தான். ஸோ தூங்குறப்ப அதனால டோர்கம் என்ன போட்டிருக்காங்கன்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி எரிச்சலோடையும் கோவத்தோடையும் தூங்கவே செய்யாதீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்ஸ்டெட் என்ன பண்ணலான்னு போட்டிருக்காங்கன்னா, தூங்குறதுக்கு முன்னாடி எந்த பர்சன் கூட உங்கள்கிட்ட கோவமோ வருத்தமோ எரிச்சல் யார் மேலே இருக்கோ என்ன சொல்கிறாங்க, நிறைய அவங்கள ஒரு ப்ரேயர் பண்ணி அவங்கள நிறைய ஃபார்கிவ் பண்ணி விடுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் தூக்கத்துக்கும் நல்லது, உங்கள் சட்டில் பாடிஸ்க்கும் நல்லது. ஸோ இங்கே தான் கிரைஸ்ட் என்ன சொல்லுவாராம், கிரைஸ்ட் வந்து நம்மளை எச்சரிச்சிருக்காரு என்னன்னு, லெட் நாட் த சன் செட் அப்பான் யோர் ஆங்கர். ஸோ நம்மளோட சூரியன் வந்து இந்த நைட் டைமில் செட் ஆகிறப்போ நம்மளோட கோவத்தோட சூரியன் செட் ஆக வேண்டாம். ஏன்னா நம்மளோட ஸ்லீப் அது டிஸ்டர்ப் பண்ணும், சட்டில் பாடிஸை டிஸ்டர்ப் பண்ணுறப்போ நமக்கு நிறைய சிக்னஸ் வர்றதுக்கான காரணமும் நிறையா இருக்கு. ஸோ இங்கே டோர்கம் ஆங்கர்னா என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கர் இஸ் அ வைலண்ட் ஃபார்ம் ஆஃப் இரிட்டேஷன். ஓகே, நம்மளோட எரிச்சலுங்கிற ஒரு உணர்வோட இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கொடூரமான வன்மையான வெளிக்காட்டு தான் இந்த கோவம் போட்டிருக்காங்க. சரியா? ஸோ நமக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டே இருக்கிற பர்சன் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 கோவக்காரன் ஆயிடுவாங்க. அது சில பேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை அடிப்பாங்க, கதவை டம்முன்னு மூடுறாங்க, ப்ளஸ் மற்றவங்கள அவங்கள அறியாமல் காயப்படுத்துகிறாங்க. இதுக்கு எல்லாமே டோர்க்கம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த இரிட்டேஷன் தான் ரொம்ப ஜாஸ்தி ஆகிறப்ப வைலண்ட் ஃபார்மாக வெளிவருதுங்கிறாங்க. ஃபிசிக்கலாவோ எமோஷ்னலாவோ திட்டுறாங்க, எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் காம் ஆனோடனே அவங்களே யோசிப்பாங்க, இதை நான் ஏன் பண்ணேன், நான் அதை பண்ணணுங்கிற இன்டென்ஷனே இல்லை, ஆனால் ஏன் பண்ணேன்னா உங்கள் சட்டில் பாடிஸில் அவ்வளோ இரிட்டேஷன் ஜாஸ்தியாக இருக்குது, அது இவ்வளோ கோவமாக வெளியில் வரும். ஸோ இப்போ நம்ம ஹீலர்ஸாக இருந்தோம்னா, ஸோ இரிட்டேஷனை ஒரு பர்சனுக்கு ஹீல் பண்ணி குறைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் அடுத்த லெவலுக்கு பர்சன்ஸை மூவ் பண்ணி ஃபிசிக்கலாக செய்கிற நிறையா தப்பை அதுதான் கொண்டு போகுது. சரிங்களா? ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அவ்வளோ இரிட்டேஷனாவோ கோவத்தோட சில பர்சன்ஸில் இருந்தீங்க, கண்டிப்பாக என்ன சொல்கிறாங்க டோர்கம், அவங்கள கண்டிப்பாக நைட்டே உள்ள அதை ரிலீஸ் பண்ணி ஃபர்கிவ் பண்ணி விட்டுட்டு தூங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் முந்தி காலத்துலலாம் என்ன சொல்லுவாங்கன்னா அப்படின்னா வந்து, நீ ரொம்ப கோவமாக இருக்க, ரொம்ப எரிச்சலோடு இருக்கனா கண்டிப்பாக சாப்பிடாத. ஏன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா வந்து, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு அந்த டைமில் நீங்கள் அந்த கோவத்தோடையும் எரிச்சலோடையும் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு உங்களுக்குள்ள ஃபிசிக்கலாக போகிறப்பவே பாய்சனாக தான் அது உள்ளே போயிட்டே இருக்குமா. ஓகேவா? பாய்சனாக போய் இதுதான் நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம், இன்னும் நிறையா ப்ரீதிங் எல்லா சிஸ்டம்க்குமே இதுதான்
ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், இந்த மாதிரி எல்லா சிஸ்டம் உங்கள் பாடியில் இருக்கிறதுக்குமே பெரிய பாதிப்பு உண்டாக்குங்கிறாங்க. ஆனால் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் நிறைய சாப்பிடுவாங்க. சில நேரம் அதை என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் ரொம்ப கோவமாக இருந்தேன், அதனால நான் நிறைய சாப்பிட்டேன். இன்றைக்கி நான் ஒருத்தங்க மேலே அவ்வளோ எரிச்சலாக இருந்தேன். அதெல்லாம் வந்து நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இந்த ஃபுட்டை சாப்பிட்டு நம்ம அந்த கோவத்தையும் எரிச்சலையும் சப்ரஸ் பண்ண இதெல்லாமே உங்களுக்குள்ள பாய்சனாகவே தான். நீங்கள் சாப்பிட்ற அந்த சாப்பாடே விஷமாக தான் உள்ளுக்குள்ளே போயிட்டுருக்கு. அப்போ கோவத்தினால சாப்பிட்ற சாப்பாடும் இன்னொருத்தங்க மேலே இருக்கிற எரிச்சல்னால சாப்பிட்ற சாப்பாடும் அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்குதோ இல்லையோ, உங்களுக்குள்ளே என்னவாயிட்டு போகுது, பாய்சன் ஆகிட்டே தான் நீங்கள் உங்களோட பாடிக்குள்ளே போட்டுட்ருக்கீங்க. அப்போ நம்ம வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு வெளியிலேருந்து யாரும் தேவையில்லை. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கூட நம்ம விஷமாக தான் சாப்பிட்டுருக்கோம். சில பேர் முழு நேரம் கோவமாகவே இருக்காங்க, முழு நேரம் எரிச்சலாகவே இருக்காங்கன்னா அவங்க அப்போ அன்றாட சாப்பிட்ற சாப்பாடு அவங்களுக்குள்ள என்ன சத்து கொடுக்கும்னு யோசிச்சு பாருங்க. விஷமாக தான் போய் சேர்ந்துட்டுருக்கோம். இந்த விஷம் யாரும் கொடுக்கறது கிடையாது. யார் உருவாக்கிட்டு இருக்கோம், நம்மளே தான் இந்த விஷத்தை நம்மளோட ஃபிசிக்கல் பாடிக்குள்ளே போட்டுட்ருக்கோம். ஸோ அதுவும் தேவையான்னு யோசிச்சுக்கோம். அப்போ இப்படி சாப்பிட்ற சாப்பாடு சம்டைம்ஸ் இப்படி நம்ம லாஸ்ட் வீக் என்ன பார்த்தோம், யார் சமைக்கிறாங்களோ யார் சர்வ் பண்ணுறாங்களோ அவங்க இரிட்டேஷனாக இருந்தாலுமே நமக்கு பாதிப்பு வருது. அப்போ நம்ம இன்னும் இரிட்டேஷனோடையும் கோவத்தோடையும் சாப்பிட்ற சாப்பாடு நம்மளே நமக்கு விஷமாக உள்ளே போட்டுட்டே. இந்த விஷம் தேவையா வேண்டாமான்னு நம்ம தான் யோசிச்சுக்கணும். அதுதான் டோர்க்கம் என்ன சொல்கிறாங்க, ஓகே அந்த மாதிரி பர்சன்ஸ் குக் பண்ணுறாங்க, ஃபைன். அந்த மாதிரி பர்சன் சர்வ் பண்ணுறாங்கனாலும் பரவாயில்ல, நம்ம அதை கூட அவாய்ட் பண்ணிடலாம். ஆனால் நான் இன்னைக்கு கோவத்தோடு இருக்கேன், எரிச்சலோடு இருக்கேன்னா சாப்பாடுக்கு முன்னாடி கண்டிப்பாக ப்ரே பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? நீங்கள் ப்ரே பண்ணுறது வந்து ஜஸ்ட் சிம்பிள். ஜஸ்ட் அந்த ஃபுட்டுக்கு தேங்க் பண்ணலாம், அதை குக் பண்ணி கொடுத்தவங்களுக்கு தேங்க் பண்ணலாம், இந்த டேபிளில் கொண்டாந்து வச்சவங்களுக்கு தேங்க் பண்ணலாம். ஓகே, இந்த ஜாமான் அதில் வாங்கினவங்களுக்கு யார் யாரோ தான் அதை கொண்டாந்து நம்ம வீட்டில் சேர்த்துருக்காங்க. பால் ஒரு ஆள் கொண்டாந்து சேர்த்துருக்காங்க, அவங்களுக்குலாம் நிறையா நன்றி சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஒரு ஆள் தட்டை கழுவி இருப்பாங்க, நம்ம சாப்பிட்ற தட்டை. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் இன்னொன்று, அந்த தேங்க்ஸ் சொல்லியும் சாப்பிட்லாங்கிறாங்க. இன்னொன்று, நிறைய ஜாய் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸை இன்னர் ஹெவன்லி வேர்ல்டுலேருந்து நிறைய இந்த ஃபுட்டுக்குள்ளே போகிற மாதிரியும் நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டும் சாப்பிடலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது என்ன செய்யுங்கிறாங்கன்னா, நம்ம இந்த சாப்பிட்ற சாப்பாடு நமக்குள்ளே போய் இரிட்டேஷனாக உள்ளே போகாமல் நம்மளோட சிஸ்டம்க்கு எந்தெந்த சிஸ்டம்க்கு இந்த ஃபுட்லேருந்து எனர்ஜி தேவையோ ஆட்டோமேட்டிக்காக அப்படி போகும்னு சொல்கிறான். ஓகேவா? ஓகே, இப்போ இது வந்து ஏற்கனவே நம்ம ஃபேமிலியில் ஒருத்தவங்க ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்காங்கன்னு தெரியுது. நம்ம பிள்ளைங்களே சம் நேரம் கோவமாக இருக்காங்க, ஸோ அவங்க இருக்காங்கன்னு தெரியுது. ஆனால் அவங்களுக்கு அப்போ இவ்வளோ கோவத்தோடு நம்ம பிள்ளைங்க சாப்பிட்டா இது பாதிப்புன்னு தெரிஞ்சுதுன்னா நம்ம என்ன செய்யலாம், நீங்கள் சமைச்சு முடித்தோடனே உங்களோட எல்லா ஃபுட்டையுமே வந்து நல்லா ஒரு வைப்ரேஷனோட என்ன பண்ணலாம், நல்லா ஜாய் அண்ட் பிளெஸிங்ஸ் ஃப்ரம் த ஹெவன்லி வேர்ல்டுலேருந்து கேட்டு நல்லா அந்த ஃபுட்டை பிளெஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று, நிறையா ப்ரே பண்ணலாம். இந்த ஃபுட் எல்லாமே நல்ல எனர்ஜினால பிளெஸ் பண்ணட்டும்னு சொல்லி ஒரு ப்ரேயர் பண்ணிக்கலாம். காடுக்கு, உங்களுக்கு காட் மேலே நம்பிக்கை இருந்தால் காட் சொல்லுங்கள், இல்லை இந்த யூனிவர்ஸ் மேலே நம்பிக்கை இருந்தால் யூனிவர்ஸ் சொல்லுங்கள். இல்லை இந்த ஃபுட்டு எப்படியோ இங்கே நம்ம தட்டில் வந்து இருக்கிறதுக்கும் யாரோ நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் நிறைய நன்றி சொல்லிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு போய் கொடுத்தா பிள்ளைங்களுக்கு ஃபுட் வந்து என்னதான் அவங்க கோவமாக இருந்தாலும் நீங்கள் அப்போ சாப்பிட்ற சாப்பாடு வந்து அவங்களுக்கு ஒன்றும் பிளெஸ்ஸிங்காக போய் சேரும். சரியா? ஸோ இது சிவானி சொல்லுவாங்க, நீங்கள் கொடுக்குற சாப்பாடை கோயிலில் தான் பிரசாதம்னு கிடையாது, நீங்கள் வீட்டிலே அது ஒரு பிரசாதாக ரெடி பண்ணலான்னு. ஸோ அதுக்கான டெக்னிக் இதுதான். என்னது, நல்ல எமோஷன்ஸோட ஃபுட்டை குக் பண்ணுங்கள், நல்லா ஜாய்ஃபுல்லாக குக் பண்ணுங்கள். இன்னும் அதில் நல்ல நல்ல இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபிசிக்கலாக மட்டும் பத்தாது, எமோஷ்னலாகவும் நிறைய ஜாய்ஃபுல்லாக குக் பண்ணுங்கள், நிறைய பிளெஸ்ஸிங்கோட குக் பண்ணுங்கள், நிறைய ஹாப்பினஸ், இன்னும் பீஸ். நீங்கள் எவ்வளோக்கு உங்கள் எமோஷ்னலி நல்லா இருக்கீங்களோ அது எல்லாமே அந்த ஃபுட்டில் இன்க்ரீடியண்ட்டாக போகுது. அப்போ எவ்வளோ கோவமாக இருந்த உங்கள் பிள்ளைங்களோ, எவ்வளோ கோவமாக இருந்தவங்களோட ஹஸ்பண்டோ, உங்கள் ஃபேமிலியோ இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக ஜாய்ஃபுல்லாக பிளெஸ்ஸிங்கோடு இருக்கிற அந்த சாப்பாடு எப்படி போகும், அவங்களுக்குள்ளே போனோடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் அதே மாதிரி ஜாய்ஃபுல்லாக பிளிஸ்ஃபுல்லாக பிளெஸ்டாக ஆயிடுவாங்க. சரியா? ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம இனிமேல் ஃபுட்டை டேபிளுக்கு கொண்டு வர்றவங்களும் முக்கியம், சர்வ் பண்ணுறவங்களும் முக்கியம். சாப்பிட்றப்போ நல்ல விஷயங்களை பேசுவோம், பேச முடியலன்னா ஃபைன், நம்ம எதுவுமே பேசாமல் இருக்கிறது பெட்டர். இன்னொன்று லாஸ்ட்டாக இன்றைக்கி சொன்ன மாதிரி, இன்கேஸ்
நீங்கள் நம்ம தான் வீட்டில் ஃபுட் குக் பண்ணுறோம், ஆனால் வீட்டில் இருக்கிற பர்சன் டிஸ்டர்ப்டாக இருக்காங்க, இரிட்டேட்டடாக இருக்காங்க, கோவமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சால் நம்ம நிறைய ஜாய்ஃபுல் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் ப்ரேயரோட நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு அவங்களுக்கு போய் ஒரு நல்ல ஹீலிங் எனர்ஜியாக போய் சேரும். சரிங்களா? ஸோ வித் தட் நம்ம இன்னைக்கான செஷன் முடிச்சுக்கலாம். ஸோ நம்ம டியூஸ்டே ஈவினிங் 6:30க்கு நெக்ஸ்ட் மீட் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.